மு.க. முத்துவின் உயிரை பறித்த ஏழை வாழ்க்கை. பலரும் அறிந்திராத அதிர்ச்சி தகவல். அதாவது, தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மூத்த மகனான மு.க. முத்து சென்னையில் இன்று காலமானார். எம்.ஜி.ஆருக்கு போட்டியாக ஒரு காலத்தில் சினிமா துறையில் நுழைந்த இவர் குடிப்பழக்கத்தால் வீழ்ந்து குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டு பரிதாபமான நிலையில் வாழ்ந்து வந்தார். எம்.ஜி.ஆருக்கு போட்டியாக வந்தாலும் மு.க. முத்துவின் முதல் படத்தை கிளாப் அடித்து தொடங்கி வைத்ததே எம்.ஜி.ஆர் தான். மேலும் எம்.ஜி.ஆரை மு.க. முத்து பெரியப்பா என்றுதான் அழைப்பாராம். தி.மு.க. முன்னாள் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதி பத்மாவதி தம்பதியின் மூத்த மகன்தான் இந்த மு.க. முத்து. நடிகர், தயாரிப்பாளர், பாடகர் என பன்முகத் திறமை கொண்டவர். தி.மு.க. தலைவர் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு கருணாநிதி தி.மு.க.வின் தலைவராகவும் தமிழ்நாடு முதலமைச்சராகவும் பொறுப்பேற்றார். அப்போது மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தோடு இருந்தவர் எம்.ஜி.ஆர். தி.மு.க.வின் அதிகாரப்பூர்வமற்ற ஒரு அணியாகவே எம்.ஜி.ஆரின் ரசிகர் மன்றம் இருந்து வந்தது. இந்த நிலையில்தான் எம்.ஜி.ஆருக்கு போட்டியாக சினிமாவிலும் அரசியலிலும் வந்தவர்தான் மு.க. முத்து. கலைஞர் கருணாநிதிதான் இவரை சினிமா துறையில் நுழைய வைத்தார். மு.க. முத்து அந்த வகையில் பிள்ளையோ பிள்ளை படத்தில்தான் முதலாக நடித்தார். இந்த படத்தை கிளாப் அடித்து தொடங்கி வைத்ததே எம்.ஜி.ஆர் தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதற்கு பிறகு அணையா விளக்கு, பூக்காரி உள்ளிட்ட பல்வேறு படங்களில் எம்.ஜி.ஆர் நடித்ததைப் போலவே குரல், அவரது நடை, உடை, பாவனை என அனைத்தையும் மு.க. முத்து அப்படியே காப்பியடித்து நடித்திருந்தார். பின்பு இவருக்கு ரசிகர் மன்றத்தை தொடங்கி எம்.ஜி.ஆருக்கு எதிராக எம்.ஜி.ஆரைப் போலவே ஒவ்வொரு விஷயத்திலையும் இவரை உருவாக்க நினைத்தது தி.மு.க. அரசு. அதற்கு பிறகுதான் எம்.ஜி.ஆர் தி.மு.க.வை விட்டு விலகி தனி கட்சி ஆரம்பித்தார். இந்த நிலையில் இவருக்கு குடிப்பழக்கம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து குடும்பத்தினர் இவரை ஒதுக்கவும் தொடங்க, இதனால் திருவாரூரில் தனியாக வசித்து வந்தார். ஒரு சாதாரண நபரைப் போலவே வாழ்ந்து வந்தார். மிகவும் ஏழ்மையான நிலையில் சாதாரண வீட்டில் இவர் வசித்து வந்ததாக சொல்லப்பட்டது. கலைஞரின் அரசியல் வாரிசு மற்றும் கலை வாரிசாகவே பார்க்கப்பட்ட மு.க. முத்து இவர் நினைத்த உயரத்தை தொடவே முடியவில்லை. அதற்கு இவரது குடிப்பழக்கம்தான் காரணம் என சொல்லப்படுகிறது. எம்.ஜி.ஆரை பெரியப்பா என்றுதான் இவர் பாசமாக அழைத்து வந்தாராம். கலைஞரும் எம்.ஜி.ஆரும் பிரிந்த பிறகு அரசியல் சனியன் பெரியப்பாவையும் அப்பாவையும் பிரித்து விட்டது என பிரபல நாளிதழ் ஒன்றுக்கு அப்போதே இவர் கோபமாக பேட்டியளித்திருந்தார். உடல்நலக்குறைவால் சென்னை ஈச்சம்பாக்கத்தில் வசித்து வந்தவர் இன்று உயிரிழந்திருக்கிறார். இதையடுத்து தி.மு.க.வினரும் திரை பிரபலங்களும் இவரது மறைவுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பல்வேறு திறமைகள் இருந்தாலும் அந்த திறமைக்கான உயரத்தை அடையாமலேயே போய்விட்டவர்தான் மு.க. முத்து என கூறுகின்றனர் தி.மு.க.வினர். ஒருமுறை பிரபல பத்திரிகையாளர் ஒருவர் மு.க. முத்துவை பேட்டி காண சென்றபோது திருவாரூரில் இருந்தாராம். அப்போது தனது திரை வாழ்வு குறித்தும் அரசியல் வாழ்வு குறித்தும் மனம் திறந்து பேசிய இவர் எம்.ஜி.ஆரை பெரியப்பா என்று அன்போடு அழைப்பதாகவும் பதிவு செய்திருந்தார். அது மட்டுமில்லாமல் பேட்டி முடிந்து கிளம்பியதும் தன்னிடம் மு.க. முத்து பணம் கேட்டதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்ததாகவும், தமிழ்நாடு முதல்வரின் மகனா இப்படி என தான் வேதனை அடைந்ததாகவும் அந்த பத்திரிகையாளர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் அந்த பேட்டி இன்று வரை வெளியாகாததும் குறிப்பிடத்தக்கது. அதாவது, இவருடைய வாழ்க்கை என்பது குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு மிகவும் வறுமைக்குள் தள்ளப்பட்டது என்றும், ஆனால் இது குறித்த தகவல்கள் பெரிதாக எதுவும் வெளியாகவில்லை. அதுவும் தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலினின் சகோதரராக இருக்கும் இவர் இந்தளவுக்கு ஏழ்மையில் வாழ்ந்து இறந்துள்ளார் என்ற தகவல் பலரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. அதுவும் இவர் இருக்கும்போது இவருக்கு உதவி செய்யாத பலரும் இப்போது இவர் இறந்த பிறகு இவருக்கு இரங்கல் தெரிவிக்க வரிசை கட்டி கொண்டு இருப்பார்கள் என்றும், அதன் மூலம் புகழ் தேட முயற்சிப்பார்கள் என்றும் இவருக்கு நெருக்கமானவர்கள் புலம்பி வருகின்றனர். சரி, நீங்க சொல்லுங்க, மு.க. முத்துவின் இத்தகைய சோகமான முடிவை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.